ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் டே வித் மோனி. சிம்பிள் அண்ட் ஈஸியாக எப்படி வீட்லேயே ஒரு கருவாட்டு குழம்பு செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், அதில் இஞ்சி பூண்டு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அப்புறம் சீரக மிளகு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச ஒரு 4 to 5 கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி சுடுதண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. 4 to 5 தக்காளி எடுத்துகிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் கோகனட், இதை மட்டும் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஆனியனும் இந்த இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் நம்ம நல்லா போட்டுக்கணும். அதோடய நம்ம தக்காளியும் கருவேப்பிலையும் போட்டுக்கணும். இது கொஞ்சம் நல்லா வணங்கினதுக்கு அப்புறம் சீரக மிளகு இதில் போட்டுடணும். இது நல்லா வணங்கிருச்சு. இதை ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம் போயிட்டு. இப்போ அரைச்ச கோகனட்டோட இந்த சாந்தையும் போட்டுக்கணும். கடுகு போட்டுக்கணும். அப்புறம் வெந்தயம், அப்புறம் கருவேப்பிலை. கத்திரிக்காய் அதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ஒரு 4 டைம் வாஷ் பண்ண கருவாடை அதில் போட்டுக்கலாம். கத்திரிக்காயும் கருவாடையும் நல்லா வதக்கிக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூன், அரைச்ச சாந்தை அதில் வச்சுக்கணும். ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதில் புளி கரைசலை ஊற்றிக்கோங்க. ஒரு ஜார் அளவுக்கு, நம்ம அரைச்சி வச்ச ஜார் அளவுக்கு புளி கரைசலை அதில் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு கல்லுப்பு. 20 to 25 நிமிஷம் நல்லா மூடி போட்டு கொதிக்க வச்சுருங்க. அவ்வளோதான் காய்ஸ், 20 minutes நல்லா கொதிஞ்சிருச்சா. ஸ்மெல் ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர்.